கருப்பட்டியில் பாயசம் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? இதை ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ஃபாத்திஸ் வைப் சேனலிற்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதித்ததும் அதில் 100 கிராம் அளவுள்ள ஜவ்வரிசியை சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசி வெந்துட்டு இருக்கட்டும். 200 கிராம் அளவுள்ள சேமியாவை ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இது ஆல்ரெடி வறுத்த சேமியா தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் இதை நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் வறுத்து எடுத்துக்கிறேன். அந்த நெய்யோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நம்ம வேக வச்சுருக்க ஜவ்வரிசியை இடையில கிண்டி விட்டுக்கோங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. இப்போ தேங்காய் பால் எடுத்துக்கலாம். 100 கிராம் ஜவ்வரிசிக்கு 1/2 லிட்டர் தண்ணி, 1/2 லிட்டர் அளவு தேங்காய் பால் தேவைப்படும். தேங்காய் பாலை திக்காக எடுத்துக்கோங்க. இப்போ ஜவ்வரிசி நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சு. இதுக்கு நான் 1/4 கிலோ அளவுள்ள கருப்பட்டி எடுத்திருக்கேன். அதை இந்த அளவுக்கு பிடிச்சி இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. கருப்பட்டி கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும், பாகுபதம் எதுவும் தேவையில்லை. இது வேக வைக்கும்போது கூடையே 3 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். கரைஞ்சி வரணும் கருப்பட்டி. கரைஞ்சி வந்ததும் கருப்பட்டியை வடிகட்டி ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இது கூடையே நம்ம வேக வச்சுருந்த ஜவ்வரிசியும் சேர்த்துருங்க. அது கூடயே நம்ம வதக்கி வச்சுருந்த சேமியாவையும் சேர்த்துக்கோங்க. இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. அப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த அளவுக்கு கெட்டிப்பதம் வந்ததும் தேங்காய் பாலை இது கூட சேர்த்துக்கோங்க. கிராமப்புறத்துலலாம் அந்த காலத்தில் நட்ஸுலாம் நெய்யில் போட்டு சேர்க்க மாட்டாங்க. இந்த கருப்பட்டி பாயசம் இப்படி தான் வைப்பாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். இந்த அளவுக்கு கொதி வந்ததும் அடுப்பை அணைச்சி ஒரு பவுலில் சேர்த்து பரிமாறுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாத்திஸ் வைப் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.